ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பா, தம்பி மற்றும் நாங்கள் சேர்த்த உண்டியல் சேமிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உண்டியலில் எவ்வளோ சேர்த்தங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த உண்டியல் எதுக்காக சேர்த்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பாப்பா, தம்பியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட யூனிஃபார்ம், பேக்கு, ஷூஸ் அந்த இதெல்லாம் வாங்கிறதுக்காக ஆர்டி மூலமாகவும், போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி மூலமாகவும் சேர்க்கலாம். சேர்த்தா இந்த அளவுக்கு பணம் சேர்ந்துருக்குமான்னு தெரியல. ஏன்னா அது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக தான் சேர்க்க முடியும். ஆனால் இதில் நம்ம எவ்வளோ நினச்சாலும் போட்டுக்கலாம். 100 போட்டுக்கலாம், 200 போட்டுக்கலாம், 500 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம், 10 போட்டுக்கலாம், எவ்வளோனாலும் போடலாம். ஆனால் அதில் இந்த அளவுக்கு ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சேர்க்குறதும் இந்த அளவுக்கு சந்தோஷம் தருமான்னு தெரில. ஆனால் இதில் நீங்களே பாருங்கள், 500 நோட்டு இருக்குது, 100 நோட்டு இருக்குது, 50 நோட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. முதல்ல இந்த 2 உண்டியல்லையும் ஒன்று பாப்பா சேர்த்தது, இன்னொன்று தம்பி சேர்த்தது. இவங்க 2 பேரும் எவ்வளோ சேர்த்தாங்கிறத இந்த வீடியோ கடைசியில் கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சேமிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. பாப்பா ஒரு 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே பாப்பாவை கையால் ஒரு உண்டியல் வாங்கி அதில் பாப்பா கையால் போட்டு பாப்பாவுக்கு பழகி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே தம்பி பிறந்தப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். இவ்வளோ நாளாக இது ஒரு வீடியோவை எடுத்து போட முடியல, பட் இப்போது வீடியோவாக எடுத்து போடுறேன். இது வீடியோவோட நோக்கம் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது ஃபஸ்ட்டு அதை பெரிய சேமிப்பாக தெரியாது. ஆனால் இதை நம்ம கடைசியாக பார்க்கும்போது அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பாப்பாவும் தம்பியும் அவ்வளோ சேர்ப்பாங்கன்னு நாங்களே முதல்ல நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நினச்சிருந்தோம். ஆனால் அவங்க நிறைய சேர்த்துட்டாங்க. முதல்ல நம்ம டெய்லி கொடுக்குற பைசா, அதுக்கப்புறம் சில்லறை எல்லாத்தையுமே பாப்பாவும் தம்பியும் எவ்வளோ கிடைச்சாலும் அதை உண்டியில் வாங்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு பண்டா வேணுமா, பைசா வேணுமான்னு கேட்டால் பைசா தான் வாங்குவாங்க. வாங்கி அந்த பைசாவை உண்டியல்லே போட்டுருவாங்க. உண்டியல் சேமிக்கிறது பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ காயினு, எவ்வளோ நோட்டு, இது எல்லாமே பாப்பாவும் தம்பி சேர்த்து தான். இப்போ இந்த உண்டியல் நானும் என் மனைவியும் சேர்த்தது. அவங்களும் ரொம்ப வருஷமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சு எப்போதும் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கும், அதை வாங்கி தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பைசா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்காத அமௌண்ட்டு. இந்த தடவை நாங்கள் இவ்வளோ வருமானம் எதிர்பார்க்க கூட இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அந்தளவுக்கு அமௌண்ட்டு எங்களுக்கு சேர்ந்துடுச்சு. பாருங்கள், கண்டிப்பாக இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஒரு அமௌண்ட்டாக போடுவோம், ஆனால் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக மாறுங்கிறத யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். இதில் எவ்வளோ சேர்த்துருப்பீங்கிறத யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே கெஸ் பண்ணல அவ்வளோ வருமானு. ஏன்னா போடும்போது நம்ம அவ்வளோ வந்துடும் அப்படிங்கிறத நினச்சிலாம் போடுறதில்ல, சேமிப்பு தான். இது போன வருஷம் மே மாதம் சேர்க்க ஆரம்பித்தோம். இந்த வருஷம் மே மாதம் அதை ஓப்பன் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை பாப்பாவுக்கும் தம்பிக்கும், அதாவது ஸ்டார்டிங் ஸ்கூல் ஃபீஸு ஒரு அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க, அதுக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தில் கடைசி மிஞ்சும்ல, அந்த மிஞ்சுற அமௌண்ட்டை அப்படியே எடுத்து உண்டியலில் போட்டுருவோம். மிஞ்சாது, கொஞ்சம் கொஞ்சம் எப்படியும் ஒரு 500 1000 அந்த மாதிரி மிஞ்சும். அதை மிஞ்சுற அமௌண்ட்டை அப்படியே எடுத்து உண்டியலில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இதை அப்படி தான் சேர்த்தோம். அதுக்கப்புறம் உடையில கொஞ்சம் கிடைக்கிற அமௌண்ட்டு எல்லாத்தையுமே இது பண்ணி சேர்த்து உண்டியலில் போட்டுருவோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள், இது எல்லாமே 3 பேரும் சேர்த்து, பாப்பா, தம்பி, அதுக்கப்புறம் என் மனைவி, அவங்க சேர்த்த மொத்த காசு. பாப்பா எவ்வளோ சேர்த்தானா ஒரு 2300 சேர்த்துருக்காங்க. தம்பி சேர்த்தது 2500. இதை எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு 1000 1500 அவ்வளோதான் சேர்ப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4800 மேலே சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் மனைவி எவ்வளோ சேர்த்தாங்கன்னா 24,500
500 சேர்த்தாங்க. ரொம்ப சந்தோஷம்.